Hi friends, welcome to our channel. நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வெஸ்ட் படி இன்றைக்கி டே 57 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீட்டில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 56 டேஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதோட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 57 தான். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த ப்ளவுஸோட மெட்டீரியலுக்கு தான் ஒர்க் பண்ண போகிறோம். இது ஸ்டிச் பண்ணாத ப்ளவுஸ். அண்ட் இந்த ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் எல்லாம் ட்ரா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் பார்த்திங்கன்னா அதுவும் நம்ம நார்மல் நீடில் தான் பண்ண போகிறோம். ஆரி நீடில் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆல்ரெடி சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க 100 டேஸ். ஸோ இன்றைக்கி அதில் 57th டே. அண்டு நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நார்மல் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸுக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிம்பிள் தான். உங்களுக்கு ஆரினா என்னன்னு தெரியாது அப்படிங்கிறவங்களும் இதை ட்ரை பண்ணலாம். ரொம்பவுமே சிம்பிள் அண்ட் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஜரி த்ரெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 rupees மட்டும்தான். ஸோ ஒரு சில ஷாப்ஸில் பார்த்திங்கன்னா 25 rupeesக்கு கொடுப்பாங்க. ஸோ 20 rupees இருந்தாலே மோஸ்ட்லி எல்லா ஷாப்லேயுமே கொடுக்குறாங்க. அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆரி லேஸ் அவைலபிளாக இருக்குது ஷாப்ஸில். மீட்டர் 80 rupees, 90 rupees, 100 rupees இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ நான் வாங்கினது பார்த்திங்கன்னா 80 rupeesக்கு. ஸோ இன்றைக்கி நம்மளோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 100 rupees தான். ஸோ உங்களுக்கு ஆரி சுத்தமாக தெரியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி வாங்கி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அழகாக ஆரி ஒர்க் இதிலே பண்ணிக்கலாம். லேஸே இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் டென்ஷன் ஆகணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இல்லை ஏதாவது பார்ட்டி இருக்குது, உங்களுக்கு எது ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வியர் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஆசை இருக்குது, என்கிட்ட ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கூட கிடையாது அப்படியெல்லாம் உங்களுக்கு ஆசை இருக்குது, உங்களுக்கு ஃபீல் இருக்குது, உங்களுக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடணும் அப்படின்ட்டு ஆசை இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா ரெடிமேடாகவே இந்த மாதிரி லேஸ் வாங்க கிடைக்குது. அண்ட் இந்த லேஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா நெட் ஃபேப்ரிக்கில் அவங்க இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம நீட்டாக கேர்ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடணும். நம்ம கட் பண்ணுறது ப்ராப்பராக கட் பண்ணலைன்னா அது ஃபுல்லாக நாஸ் ஆயிரும், டேமேஜ் ஆயிரும். ஸோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி கிளியராக கட் பண்ணால் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். அண்ட் இது உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு ஸ்டிச் பண்ணுறது ஆர் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி லேஸில் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னா இங்கே தாராளமாக நீங்களே டிசைன் பண்ணலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஒரு ரோ பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரோ சுகர் பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிடுங்க. சுகர் பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட ஆரி பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்கள் அடுத்த ரோ. அண்ட் அதுக்கு அடுத்த ரோ பார்த்திங்கன்னா நீங்கள் 3 இந்த மாதிரி ஆரி பீடை நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான். ரொம்பவுமே சிம்பிள் தான் இந்த மெத்தடு. இல்லை எனக்கு லேஸே ஓகே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறவங்க லேஸே வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் அடுத்த நாளே கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி லேஸ் வாங்கி நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லேஸ் நம்ம எப்போவுமே ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இல்லைன்னா ஃபுல்லாக சிக்கு பிடிச்சிரும் ஆர் உடஞ்சிரும், ஸ்டோன்ஸ் எல்லாம் நாஸ் ஆயிரும். அப்படியே கட் ஆகிட்டுனா எல்லாமே டேமேஜ் ஆயிரும். நம்மளோட எஃபர்ட்ஸ் அவ்வளோ வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஷாப்ஸில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. ரெடிமேடாகவே நம்ம இந்த மாதிரி வாங்கி நம்மளோட ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. நிறைய ஷாப்ஸில் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு ஷாப்ஸில் போய் என்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்டு நானும் அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். பாருங்கள், ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் எப்போவுமே நம்ம டிசைன்ஸ் சூஸ் பண்ணும்போது நம்மளோட ப்ளவுஸுக்கு கலருக்கு ஏற்றபடி சூஸ் பண்ணால் இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஆரி லேஸ் விருப்பம் இல்லை அப்படின்னா நார்மல் லேஸஸ் கூட இந்த மாதிரி இருக்குது. டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் இருக்குது. ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா சிம்பிளி இது தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை தான் நான் இன்றைக்கி இந்த ப்ளவுஸுக்கு பண்ணுறதா இருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ஆரி ஒர்க் மாதிரியே நம்ம கொடுக்க போகிறோம். ஆக்சுவலி இது ஆரி ஒர்க் தான் அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. இதை நம்ம அந்த ப்ளவுஸ் கூட அழகாக அட்டாச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. இதை நீங்களும் ட்ரை பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேஸ் வாங்கி ஸ்டிச் பண்ண விருப்பம் இல்லாதவங்க ஃபஸ்ட்டு ஒரு ரோ சுகர் பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு அடுத்து ஆரி பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி 3 பீட்ஸ் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா
நான் வந்து செயின் ஸ்டிச் தான் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக நான் வந்து நார்மல் நீடில் தான் எடுத்திருக்கேன். நார்மல் நீடிலில் நான் நம்மளோட ஜரி த்ரெட்டை கோர்த்து எடுக்க போகிறேன். ஸோ இந்த செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் நீடிலையும் போடலாம், இல்லைனா நீங்கள் வந்து உங்களோட தையல் மிஷினில் கூட போட்டுக்கலாம், பெடல் மிஷினில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுவுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அது ரொம்பவுமே சிம்பிள். ஸோ நான் 1 or 2 வீடியோஸில் சொல்லியிருப்பேன் பெடல் மிஷினில் எப்படி செயின் ஸ்டிச் போடணும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோஸை போய் பாருங்கள். அண்ட் வந்து எப்படி போடணும் அப்படின்னா தையல் மிஷினில் நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னா அது ரொம்பவுமே சிம்பிள் தாங்க. ஸோ நம்ம டோட்டலி நமக்கு 3 பாபின்ஸ் தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு பாபினில் நம்ம ஜரி த்ரெட்டு கொஞ்சம் சுற்றணும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் பாபினில் இன்னும் கொஞ்சம் சுற்றணும். ஸோ அந்த மாதிரி 2 பாபின்லேயும் நம்ம சுற்றி கொஞ்சம் சுற்றி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தேர்டாக இருக்கக்கூடிய பாபினில் 2த்தையும் சேர்த்து சுற்ற வேண்டியது தான். சுற்றிட்டு நம்ம பாபின் கேஸில் வைக்கணும். அண்ட் மேலே பார்த்திங்கன்னா நார்மல் த்ரெட்டு கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது செயின் ஸ்டிச் கிடச்சிரும். அண்ட் இப்போ நம்ம நார்மல் நீடில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எண்டில் நம்ம இந்த மாதிரி நம்மளோட நீடில் வந்து இந்த மாதிரி அழகாக வந்து குத்தி எடுத்துக்க வேண்டியது தான். பாருங்கள், நான் உங்களுக்கு ஜூமிங்கில் காமிச்சிருக்கேன், ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு புரியும் உங்களுக்கு டீட்டெயிலாகவே. அண்ட் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு எண்டிலேருந்து நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோமோ குத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிடிச்சி நம்ம லைட்டாக வளைச்சி வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம எங்கே குத்தினோமோ அதே இடத்துல குத்தி கொஞ்சம் ஃப்ரண்டில் நம்ம குத்திட்டு நம்மளோட நீடிலுக்கு அடியில் இந்த மாதிரி நம்மளோட த்ரெட்டை வச்சு நம்ம இந்த மாதிரி இழுத்து எடுத்துக்கிட்டால் போதும். நமக்கு வந்து அழகான செயின் கிடச்சிரும். பாருங்கள், ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ இது இவ்வளோ தாங்க விஷயம். இதுக்கு அடுத்து வந்து ரொம்பவுமே ஈஸி. இதை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கணும். ஸோ அந்த செயினுக்குள்ளாடி குத்தி கொஞ்சம் ஃப்ரண்டில் நம்ம நீடில் குத்தி மறுபடியும் அந்த நீடிலுக்கு அடியில் நம்மளோட த்ரெட்டை வச்சு இழுத்து எடுத்துக்கிட்டால் போதும். பாருங்கள், அண்ட் அகெயின் திரும்பவும் அதே மாதிரி நம்ம குத்தி கொஞ்சம் ஃப்ரண்டில் குத்திட்டு கொஞ்சம் ஃப்ரண்டில் நம்ம இந்த மாதிரி குத்தி திரும்ப அதே மாதிரி தான் பிடிச்சி இழுத்து எடுத்துகிட்டே இருக்க வேண்டியது தான். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு செயின் எடுத்து வச்சது மாதிரி தான் இருக்கும். அவ்வளோத்துக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தையல் மிஷினில் போடுறீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதே மெத்தட் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாபின் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் ஜரி த்ரெட்டை சுற்றி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இன்னும் ஒரு பாபின் எடுத்துக்கோங்க, அதுலேயும் கொஞ்சம் ஜரி த்ரெட் சுற்றி எடுத்துக்கோங்க. அண்ட் மூணாவதாக ஒன்று எடுத்து இதை 2ஐயும் சேர்த்து எண்டில் ஒரு முடிச்சு போட்டுட்டு இதை 2ஐயும் சேர்த்து அந்த தேர்டு பாபினில் நீங்கள் சுற்றி எடுத்தால் போதும். எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாபின் கேஸில் வச்சு நீங்கள் மேலே பார்த்திங்கன்னா நார்மல் த்ரெட்டை நீங்கள் வச்சுட்டு அதுக்கடுத்து இது எவ்வளோத்தையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு ரஃப் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுங்கள். அண்ட் எப்போவுமே லைனிங்கில் தான் ஸ்டிச் பண்ணணும். நல்ல பக்கத்தில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது, திருப்பி வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். திருப்பி வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு ரிவர்ஸில் ஒரு ஸ்டிச் கொடுங்க, உங்களுக்கு பர்ஃபெக்டான செயின் ஸ்டிச் கிடைக்கும். ஸோ அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அது வந்து என்கிட்ட மெஷின் இல்லை, கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி பண்ணுங்கள். நான் பார்த்திங்கன்னா ரொம்ப மெஷினில் நான் செயின் ஸ்டிச் போடுறது கிடையாது, இந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கேன். அண்ட் இந்த செயின் ஸ்டிச் தெரிஞ்சாலே போதும், உங்களால் நிறைய டிசைன்ஸ் பண்ண முடியும். உங்களோட ப்ளவுசஸுக்கு ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக கிராண்டாக கூட பண்ண முடியும். லோ பட்ஜெட்டில் கண்டிப்பாக உங்களால் நிறைய டிசைன்ஸ் பண்ண முடியும். அண்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்ததே அதுதான், நார்மல் நீடில் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்க ப்ளவுஸுக்கு நம்ம வந்து சிம்பிளாக லோ பட்ஜெட்டில் எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 30 days சேலஞ்ச் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க 100 days சேலஞ்ச் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் இன்றைக்கி 57th டே. அந்த ஒவ்வொரு டேஸோட வீடியோஸும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பட்ஜெட்டில் இருக்கும். லைக் 30, 40, 50, 60, 70, 100 இந்த மாதிரி இருக்கும். 100க்கு மேலே இருக்காது. மோஸ்ட்லி எல்லாமே 100க்கு கீழே மட்டும்தான் அங்கே இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் ஒவ்வொரு மாதிரியான டிசைன்ஸ், வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். உங்களோட ஃப்ரீ டைமை நீங்கள் பாருங்கள், வீடியோஸை பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் மற்றவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்களே இந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் கையால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா மெட்டீரியல்ஸ் வந்து உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ப்ளவுசஸுக்கும் யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு புது புது டிசைன்ஸ் வந்து தெரிய வரும். உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து நீங்களே உங்கள் கையால் பண்ண பாருங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். யாரையும் டிபெண்ட் பண்ணாதீங்க. அண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஈவன் பிஸி ஷெடியூலாக இருந்தாலுமே நீங்கள் வந்து கொஞ்சம் டிவி பார்த்துக்கிட்டே அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு பண்ணிங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துருக்கோம் பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இப்போது நான் வந்து ஜஸ்ட் இதை
இதை வந்து நம்மளோட லேஸை வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா B7000 க்ளூ தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து எப்போவுமே ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறது கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபேப்ரிக் க்ளூ வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும் அது பேஸ்ட் ஆகிறதுக்கு. பட் வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஓகேவாக தான் இருக்கும். பட் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா வந்து நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா அதோட ஸ்டெயின்ஸ் வந்து அதிலே இருக்கும், ஒயிட் கலரில் ஸ்டெயின்ஸ் போகாது. ஸோ அதனால தான் நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணலை. அதுக்கு பதிலாக B7000 க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த B7000 க்ளூ பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும் ட்ரை ஆகிறதுக்கு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அழகாக வந்து பேஸ்ட் பண்ணால் போதும் லேஸை. அப்போ நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்டு அதோட ப்ராப்பர் யூசேஜே அப்படி தான். நம்ம 2 மினிட்ஸ் அப்படியே ட்ரை ஆகிறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த B7000 க்ளூ பார்த்திங்கன்னா அது ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் கிடையாது. அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 40 ருபீஸ், 60 ருபீஸ், 80 ருபீஸ் இந்த மாதிரி நிறைய ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் 40 ருபீஸுக்கு இருக்கக்கூடிய பேக்கை நீங்கள் வாங்கினீங்கன்னாலே உங்களுக்கு 4 to 5 ப்ளவுசஸ் வரைக்கும் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ நம்ம அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக வந்து 4 to 5 ப்ளவுசஸ் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பட்ஜெட்டை நீங்களே கால்குலேட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ண க்ளூக்கு மேலே இந்த மாதிரி பேஸ்ட் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், ரொம்பவுமே சிம்பிள், பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அண்ட் எப்போவுமே நீங்கள் வந்து ஆரி ஒர்க் பண்ணும்போது நீங்கள் உங்களோட சாரியோட ஜரி கோல்டன் கலர்னால் கோல்டன் கலரில் ஒர்க் பண்ணுங்கள், சில்வர் கலர் அப்படின்னா நீங்கள் சில்வர் கலரில் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ ஜரி த்ரெட் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலரில் கூட சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி எடுத்துருக்கோம். அண்ட் எப்போவுமே நம்ம ப்ளெயின் ப்ளவுஸ் தான் சூஸ் பண்ணணும். நீங்கள் ஒர்க் பண்ண ப்ளவுஸ் சூஸ் பண்ணிங்க, டிசைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்கக்கூடிய ப்ளவுஸஸ் சூஸ் பண்ணிங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்காது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி ப்ளெயின் ப்ளவுஸாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள், ரொம்ப கிராண்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இதே மாதிரி நீங்கள் வேணும்னா உங்களோட லெஹங்காவோட ப்ளவுசஸுக்கும் பண்ணலாம். லெஹங்காவோட ப்ளவுசஸ்ஸு, சராரா, சோலி இதுக்கெல்லாமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணாலும் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ஸ்டோன் ஒர்க் கூட கொடுக்கலாம், ஸ்டோன் மாதிரி கொடுக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்க வேண்டியது தான். நான் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதே லேஸில் இருந்து தான் நான் கொஞ்சோண்டு பீட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய லேஸ் பார்த்திங்கன்னா என்கிட்ட அதிகமாகவே இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கேன். ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி ஒரு டிசைன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட பட்ஜெட் ஜஸ்ட் 100 ருபீஸ் தான். 100 ருபீஸ் பட்ஜெட் பியூட்டிஃபுல்லான டிசைன் கொடுத்துருக்கோம். அந்த நம்மளோட சேனலில் கம்ப்ளீட்டாக இது மாதிரியான வீடியோஸ் இருக்குது. ஒவ்வொரு டேஸும் ஒவ்வொரு மாடல்ஸில் இருக்குது. அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் அங்கங்கே வந்து க்ளூ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். எதுக்கு அப்படின்னா நம்ம அந்த பீட்ஸை பேஸ்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ உங்களுக்கு பேஸ்ட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இது ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணியாச்சுன்னா எடுத்து நான் வந்து இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் அதுலேயே நம்ம வந்து நூலை வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். ஸோ அதுக்காக தான் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்டு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. லைக்கும் கமெண்ட்டும் போட்டுருங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, லைக் போடுறீங்க, என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் வந்து எனக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மேலும் மேலும் வீடியோஸ் போடுறதுக்கு. அண்டு நிறைய பேர் வந்து அவங்க என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு ஒர்க் பண்ணுறதை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் செய்கிறீங்க. அதுவுமே நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஆரி சுத்தமாக தெரியலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இது முடிக்கும்போது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள். ஸோ ஸ்டிச் பண்ணாத ப்ளவுஸஸ்க்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் உங்கள் டெய்லர்கிட்ட நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்டை ட்ரா பண்ணி வாங்குங்க. இல்லைனா நீங்களே ட்ரா பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். ட்ரா பண்ணிவிட்டு நீங்களே இந்த மாதிரி ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டெய்லர்கிட்ட கொண்டு கொடுங்க. அவங்க லைனிங் வச்சு உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி தருவாங்க. அப்போ பார்க்குறதுக்கு அப்படி ஆரி மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக யாராலையுமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக தான் இருக்கும். பாருங்கள், நீங்கள் நீட்டாக பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போது ஆரி தெரியலை அப்படின்னாலும் அதுக்கு பதிலாக லேஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட வராது தெரியல அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆரி லேஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணால் மட்டும் போதும், ஆர் பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ நான் பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது ரொம்ப கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் அங்கங்கே நான் சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் போட்டு விட்டுருவேன், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி மட்டும் விட்டுக்கோங்க. அண்ட் இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாகவும்
நீட்டாகவும் கிளாஸியாகவும் ரொம்பவுமே நல்லா இருக்குது. ஸோ இது ட்ரை பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. நம்மளால் வித்தின் ½ அன் ஹவருக்குள்ளாடி நம்ம இதை அழகாக முடிச்சிடலாம். ½ அன் ஹவர் மீன்ஸ் செயின் ஸ்டிச் எல்லாம் போடுறதுனால ½ அன் ஹவரில் முடிச்சிடலாம். செயின் ஸ்டிச் நீங்கள் போடலை அப்படின்னா 15 மினிட்ஸ்லேயே உங்களால் முடிக்க முடியும். அண்ட் கழுத்துக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இது ரிலேட்டடாக ஏதாவது டிசைன் கொடுத்தா பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ கழுத்துக்கும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். அண்டு நம்ம இவ்வளோ டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதில் எந்த டேயோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதே நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவுமே வேல்யூபிள். அண்ட் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். யார் என்ன கமெண்ட் பண்ணாலும் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக பண்ணி எடுத்துருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதே நீங்கள் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க ப்ளவுஸஸுக்கும் பண்ணலாம். அண்ட் நம்ம அப்ளை பண்ண க்ளூ பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் இதாக இருக்குது. அது கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப ட்ரை ஆகி இதாகும்போது அது அப்படியே போயிடும். ஸோ அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஸ்டில் நான் ரிமூவ் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸ்டிச் பண்ண ப்ளவுஸஸ்க்குமே நீங்கள் இதே மாதிரி பண்ணுங்கள். ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பார்க்குறதுக்கு அப்படியே ஆரி மாதிரி தான் இருக்கும். யாருனாலுமே நம்ப மாட்டாங்க நம்ம நார்மல் நீடில் பண்ணோம் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணணும். அப்போ பக்காவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். அண்ட் இந்த கலருக்கு இந்த ஒர்க் ரொம்பவுமே நல்லா இருக்குது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஸ்லீவ்ஸ் மாதிரி மடித்து வச்சு காமிச்சு தரேன். எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். ஸோ இப்போ ஸ்லீவ்ஸ் மாதிரி மடித்து காமிச்சாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். அழகாகவும் இருக்கும். கழுத்துக்கும் இதே மாதிரி ஒர்க் கொடுங்க. ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நார்மல் நீடில் ஆரி பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஐடியாஸாக அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட வீடியோஸை மறக்காமல் நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அண்ட் நீங்களும் நம்மளோட வீடியோஸை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் எடுக்கும். பட் போக போக பார்த்திங்கன்னா உங்களால் சீக்கிரமாக முடிக்க முடியும். எல்லா விஷயமுமே அப்படி தான். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நல்லாவும் இருக்கும். உங்கள் கையால் நீங்கள் பண்ண ஒர்க் அது ஒரு தனி ஃபீல் கொடுக்கும் நீங்களே பண்ணும்போது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு வீடியோவில் நம்ம இன்னொரு ஒரு டிசைனோட நம்ம பார்க்கலாம். டே 58. அண்ட் இந்த 100 days சேலஞ்ச் முடிச்சதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக ஆரி நீடில் எப்படி பண்ணுறது, ஆரி நீடில் எப்படி ஆரி ஒர்க் போடுறது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Bye.